ஹாய் குட்டி, நல்லா இருக்கியா? அண்ணா வாங்க அண்ணா. உள்ள வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏய் போய் ஈட்டி எடுத்துட்டு வா போ. அண்ணி நல்லா இருக்காங்க? சௌக்கியம்தான். பசங்கள்லாம்? பெரியவன் அமெரிக்கா போயிட்டான், சின்னவன் இங்க தான் இருக்கான். ஸ்டடீஸ் எப்படிமா? நல்லா போயிட்டு இருக்காங்க. நல்லா போதா? உன் செமஸ்டர் எப்பமா? வர 18th. ஓகே. அக்காவை கூப்பிடு. சரிம்மா. அப்பா, நீங்க கத்துக் கொடுத்த நாட்டு வைத்தியத்தால எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. அது நல்லபடியா நடத்துறதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அக்கா, டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு. வாங்க அங்கிள். வர வழியில கன்ஃபியூஷன்ல ஒண்ணும் இல்லையே? இல்ல இல்ல. கிளம்பலாம் அங்கிள். ஓகே. அக்கா, என்ன கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? 3 மாசம் தானடா, கண்ணிமிக்கிறதுக்குள்ள போயிடும். ஐஸ்வர்யா, நல்லா படிக்கணும். பாப்பா கிட்ட சண்டைலாம் போடக்கூடாது. அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும். ஏ குட்டி, நீயும் அக்கா கிட்ட வம்பெல்லாம் இருக்க கூடாது, சரியா? போயிட்டு வரேம்மா. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே எல்லாம் டீட்டெயிலா போன்ல சொல்லிட்டேன். சௌந்தர்யா அவங்க சொந்த வீடு மாதிரி அங்க இருக்கலாம். சௌந்தர்யா போலாமா? நம உக்ராய சாரங்காய நமோ நமः. நமः பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமः. தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் தேய்ச்சி விட்டுருங்க. என்ன கண்ணு, இந்த சின்ன வயசுல இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? முத்து, இது நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. ஆரம்ப காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்ச டாக்டருங்கெல்லாம் சரி பண்ண முடியாத இந்த எண்ணெயை தேய்ச்சா சரியாகுமா? நல்ல முன்னேற்றம் இருக்கே. சௌந்தர்யா, தேங்க்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ரமேஷ்ட பேசுறேன். சௌந்தர்யா, ஒரு நிமிஷம். இந்த வயசுல பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு
இந்த அளவுக்கு முன்னேற்றம் வராது. சௌந்தர்யா, உன்னோட ட்ரீட்மெண்ட் ரியலி கிரேட். இப்படியே கேர் எடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா அவர் தானே எழுதி என்ன பார்க்க வந்துருவார் போல. ஓகே சௌந்தர்யா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். ஜெர்மன்ல ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் தவிர்க்க முடியல. அதான் நீ இருக்கல்ல, நல்லா பாத்துக்குவ. 2 மாசம் தான். சரிங்க டாக்டர். பை த பை, இவரோட தங்கச்சி பையன் விமல் ஒருத்தன் இங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ம். அவன் எல்லா ஃப்ரைடேயும் இங்க வருவான். ம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் பண்ணுவான். ஓகே. ஓகே பை. ம். டேய், எங்கடா இன்னும் அவனை காணோம்? அவர் ஹீரோடா, லேட்டா தான் வருவார். அப்படின்னா நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, நான் தம் அடிக்க போறேன். பசங்களா, இப்படி 3 வருஷமா வெளியிலயே சுத்துறீங்களே, ஒரு சேஞ்சுக்காவது கிளாஸ்க்கு போக கூடாது? டேய், அந்த குயில் ஏன்டா கருப்பா இருக்கு? தெரியல, ஏன்டா? எனக்கு தெரியலன்னு தான் உன்கிட்ட கேட்டேன். டேய், நல்லா யோசிச்சு பாருடா. ஒருவேளை காக்கா கூட கிராஸ் ஆயிருக்குமோ? கடையில அக்கவுண்ட் வைக்கலாம், ஆனா காலேஜ்ல அரியர் வைக்க கூடாது. டேய், ஏன்டா குவார்டர் கொட்டி போன மாதிரி உட்காந்துருக்கீங்க? பாட்டி எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுறா மச்சான். ஆமா, மனம் எங்க? நீ வரதுக்கு லேட் ஆகுதுன்னு டென்ஷன்ல தம்மடி போயிட்டா மச்சி. இந்த வயசுல எதுக்குடா டென்ஷன், கோவம், வெக்கம், மானம், சூடு, சொரணை, கருணை, எருமைங்களா? வாடா 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 போலாம். ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடு. மச்சி மச்சி லைட்டாடா, வாட்டி கம்மியா. மச்சி, ஊருக்கு போற, சரக்கு கொஞ்சமா அடிச்சிட்டு போ. டேய், நாங்கெல்லாம் ஆஃப் அடிச்சாலே அசால்ட்டா போவோம். டீ கடை கிளாஸ்ல டீ ஸ்பூன் அளவு ஊத்திட்டு அலர்ட்டு. ஊத்துறா. ஏய், சரக்கு ஊத்துற. ரஜினி சார் நிமிஷம். ஊத்து நிமிஷம். நல்ல டேய், போதும்டா, தண்ணி நான் ஊத்திக்கிறேன். இந்தா. டேய், குட்ரா. சிகரெட்டை குட்ரா. ஏய், பட்டா. மச்சி, வரும்போது இன்னும் லேட்டஸ்டா ஏதாவது கொண்டு வாடா. பாத்து மாமா, படாத இடத்துல பற்ற போகுது. உன் கவலை உனக்கு. காவேரி, என்னங்கம்மா? கீழே என்ன செஞ்சிருக்கு? யாராவது வழிக்கு விழுந்துட்டு போறாங்க, தொடச்சு விட்டுறியா? சரிங்கம்மா. வந்துட்டான். ஹாய் முத்து. வாங்க விமல் தம்பி.
என்ன ஒரே வேலையா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இன்னைக்கு லேட்டு? என்ன போன வாரம் சும்மா கும்முன்னு இருந்தா இந்த வாரம் ஒரு சுத்தி அழிச்ச மாதிரி இருக்கு. என்ன பண்றது? ஆக்குறதெல்லாம் நான் தானே திங்கிறேன். அப்ப நைட்டு அந்த லூசு கூட போனீங்க, அவ்வளவுதான் உங்களை. ஒருத்துக்கடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே.